தமிழ்நாட்டில் ஒரு ஹாட் டாபிக் ஒன்று போயிட்டுருக்கு. நீயா நானா கோபி மிரட்டப்பட்டாரா? நீயா நானாவில் ரெக்கார்ட் செய்யப்பட்ட மும்மொழி பிரச்சனை ஆதரிப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் எபிசோடு ஏன் ஒளிபரப்பாகலை? இது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக போயிட்டுருக்கு. அதாவது 3ஆம் தேதி ஒளிபரப்பானது 12 வந்துருக்கணும், அதுக்கப்புறம் இப்போ 16 வந்துருக்கணும். இவ்வளோ கேப் வச்சுருக்க மாட்டாங்க. அதுவும் கரண்ட் டாபிக் அப்படின்னும் போது அது சுட சுட தான் பரிமாறுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த நிகழ்ச்சி ஏன் ஒளிபரப்பப்படவில்லை? அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்ப விடாமல் தடுத்ததற்கான காரணம் என்ன? அதற்கு பின் இயங்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்றத இந்த எபிசோடில் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான கதைப்போம்பா பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். உண்மையில் நீயா நானா கோபி மிரட்டப்பட்டாரா? எதன் அழுத்தம் காரணமாக அந்த மும்மொழி கொள்கையை ஆதரிப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் என்ற எபிசோட் ரிலீஸ் ஆகலை? ஏன்னா அதாவது மார்ச் 3ஆம் தேதி பதிவு செய்யப்பட்ட அந்த நிகழ்ச்சி அதன் அடுத்த வாரம் அது வந்துருக்கணும். ஆனால் இசை ரசிகர்கள் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி தான் போன வாரம் ரிலீஸ் ஆச்சு. இந்த வாரம் என்ன ரிலீஸ் ஆச்சுன்னா யூடியூப் சமையல் கலைஞர்கள் அதை பாட்டு சமையல் செய்யும் பொதுஜனம், இதுதான் இந்த வாரம் ரிலீஸ் ஆச்சு. அதாவது ஒரு செய்தியோ அல்லது ஒரு தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்களை சூட்டோட சூடாக தான் எந்த ஒரு தயாரிப்பாளருமே ரிலீஸ் பண்ணுவாங்க. இது 2 வாரங்களுக்கு மேலே அது ரிலீஸ் ஆவதற்கான காரணம் என்ன? ஏன்னா கல்வியை பற்றியும் சிறார் கதைகளை அதிகமாக எழுதிய ஒரு நண்பர் விழியன் கூட அதில் கலந்துக்கிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் கூட ஏதோ ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தார். அதன் பிறகு பல்வேறு தரப்பட்ட நபர்கள் நான் நீயா நானாவில் கலந்துக்கிட்டுலாம் சொன்னாங்க. ஆனால் அந்த நிகழ்ச்சி இதுவரை கண்ணில் காட்டப்படவில்லை. வாடாப்பன் என்ன நடந்தது அப்படின்னா, முதலாக எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, எப்போ டிஸ்னி ஹாட்ஸ்டாராக இருந்தவரையும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, எப்போ இந்த ஜியோகாரம் வாங்கினானோ, எப்போ அது சங்கிங்க பக்கம் அந்த டிவி போச்சோ, அப்பயே பாசிசத்துக்கான வேலை நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாங்க. சரி, இந்த பாசிசத்துக்கான வேலைகள் அப்படின்னா நீங்கள் கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன். இதற்கு முன்பாக என்றாவது ஒரு ஹோலி பண்டிகையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மசூதி மூடப்பட்டிருக்கிறதா? தார்பாய் போட்டோ இல்லை சாக்குகள் போட்டோ மூடப்பட்டிருக்கிறதா? அந்த மாதிரி இந்த முறை ஹோலியில் உத்தரப்பிரதேசத்தில் ஏகப்பட்ட மசூதிகள் மூடி வச்சுருந்தாங்க. காரணம் என்னென்னா, உங்களை பாதுகாத்துனா நீங்கள் மூடி வச்சுக்காங்க, அவங்க அப்படி தான் கொண்டாடுவாங்கன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அரசே கொடுக்குது. இது நிறைய இடங்களில் தொடர்ந்து இது மாதிரியான விஷயங்கள், அதாவது நம்ம மனசில் எண்ணிக்கூட பார்க்க முடியாத விஷயங்கள் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஓகே, அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா ஆளும் கட்சியினுடைய அதிகார பலம் தான். ஓகே, ஆளுங்கட்சி அப்படி நடக்குதுன்னும் போதும் மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி இந்த விஷயத்தை தான் முன்னெடுக்குது அப்படின்னும் போதும் இது ரொம்ப சாதாரணமாகவும் அதை கடந்தும் போயிடுறாங்க. கேள்விகளே இங்கே கேட்க முடியவில்லை என்பதை விட இது தப்பு அப்படின்னு கூட இங்கே சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. யாராவது கொரோனா நோயை ஒழித்து கட்ட தட்டில் கரண்டி அடித்து நீங்கள் எங்கேயாவது எதை ஊர்லையாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது எவ்வளோ பெரிய பிளண்டர் மிஸ்டேக்கு, எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்துடைய மொத்த உருவம். ஆனால் அந்த விஷயத்தை படித்தவன் படிக்காதவன் எல்லாருமே செஞ்சான். ஏனெனில் அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் தேசபக்தின்ற மாதிரி அதை தேசபக்தியாக எடுத்துன்னு போகும்போது அது நம்ம நாட்டுக்காக செய்வோன்ற மாதிரி தலையெழுத்தேன்னு படித்தவர்களே அதை செஞ்சாங்கன்றதான் நிதர்சனமான உண்மையும் கூட. ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்கு நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்குது. ரைட், இப்போ ஏற்கனவே பிஜேபியுடைய ஒரே ரூல் என்னென்னா இந்து ராஷ்டிரம், அதுதான் அவங்களுடைய முதல் அஜெண்டா. ரெண்டாவது, அந்த முதல் அஜெண்டாவுக்கு வரணும்னா நீங்கள் பல்வேறு தரப்பட்ட மனிதர்கள் வாழ்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக நஞ்சை விதைக்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க தொடர்ந்து செய்யணும். அப்போ முஸ்லீம்கள் மீதான வெறுப்புகள் இத்தனை வருஷத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதாவது முஸ்லீம் பக்கமும் தவறுகள் இல்லாமல்லாம் இல்லை. ரோஜாவிலேருந்து பாம்பேலேருந்து ஏகப்பட்ட படங்கள்லாம் வந்ததான கூட 2 பக்கமுடைய தவறுகளை கொஞ்சமாவது பேசிச்சு. ஆனால் இப்போ வரக்கூடிய படங்கள்லாம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 300 வருஷத்துக்கு 400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் எல்லாமே இப்பொழுது தூசி தட்டி எடுக்கப்படுகின்றன. புராண இதிகாச திரைப்படங்கள் எடுக்கப்படுகின்றது. இப்போ உதாரணத்துக்கு மராட்டிய மன்னர் சிவாஜியோடைய படத்தை எடுத்தாங்கன்னு வச்சுக்காங்களேன். அதில் என்ன மேட்டர்னா, அவர் ஒரு சூத்திரர், அவருக்கு முடிசூட்டவே கூடாதுன்னு எதிர்த்து நின்றவங்க அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த பிராமணர்கள் இன்றைய காலத்தில் இருக்கணும் அப்படி தான் இருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன். ஆனால் அந்த விஷயத்தை சொன்னான்றதுக்காக ஒரு பத்திரிகையாளரை சுட்டு கொண்டாங்க.
இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே வருகிறது. இப்போ இங்கே வர்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நியானானா மெர்க்குரி நிறுவனம், அதாவது அது ஆண்டனி திருநெல்வேலிக்கார், அவர் தான் வந்து அந்த நியானாவை பண்ணிட்டு இருக்காரு. ஏற்கனவே இவங்க கிறிஸ்துவர்கள் பெயர்னாலே வந்து பாவாடன்னு அதுக்கு முத்திரை கொடுத்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து அதே கிறிஸ்துவர்கள்கிட்ட போய் இவங்களுக்கு வேலை நடக்கணும்னா எல்லா வேலையும் பண்ணுவாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஸோ இது ஒரு காரணம். ஏற்கனவே அவர் வந்து கிறிஸ்துவர் தான் அந்த நிகழ்ச்சி தயாரிக்கிறாரு. அந்த தயாரித்த நிகழ்ச்சி வந்து விஜய் டிவிக்கு வந்து கொடுப்பாங்க. விஜய் டிவி வந்து அதை ஒளிபரப்புவாங்க. ஆனால் இந்த முறை வந்து ஜியோ அதை வாங்கினதுமே பிரச்சனைகள் உருவாக ஆரம்பித்திருக்கலாம். மேபி அந்த உருவாக ஆரம்பித்திருக்கலாம் என்பது எப்படின்னா, அது வந்து ஒரு பூடகமான பேச்சுக்களாக தான் இருக்குது. ஆனால் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களை பற்றிய ஆடியோக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. மிக முக்கியமாக கரிகாலன் அவர்களுடைய சேனலில் அந்த நியானாவில் கலந்துக்கிட்ட சிறப்பு விருந்தினர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பேட்டிகளை வந்து ஒளிபரப்புனாங்க. இப்போ உதாரணத்துக்கு திமுக சார்பாக சேலம் தரணிதரன் அவர் வந்து திமுக மாநில செய்தி தொடர்பாளர். அதே மாதிரி பிஜேபி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தன் ஐயாசாமி, இவங்க 2 பேரும் தான் அதில் கலந்துட்டு இருக்காங்க. ஆனால் 6 மணி நேரம் 7 மணி நேரம் அந்த நடந்த நிகழ்வில், அதாவது மும்மொழி கொள்கையில் இருமொழி கொள்கை தான் ஜெயிச்சுது. ஓகே, ஸோ இதை என்ன பண்ணியிருக்காரு இந்த ஆனந்த ஐயாசாமி வந்து அண்ணாமலையிடம் சொல்லி, அண்ணாமலை முருகன் அவர்களிடம் எல்முருகன் கிட்ட வந்து அதை சொல்லி இந்த நிகழ்ச்சியை வந்து தடுத்திருக்கலாம் அப்படின்றது ஒரு அனுமானம். ஏன்னா ஏற்கனவே பிடிஆர் வச்ச நெருப்பு வந்து பத்திக்கிட்டு எரியுது. ஐயா ஸ்டாலின் நீங்களே முதல்வராக வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே பட்ஜெட்டில் வந்து ரூன்னு போட்டதுக்கே வந்து பத்திக்கிட்டு எரிஞ்சுது. தமிழில் பேசினா வந்து பிச்சை கூட எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கே வந்து மீம்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. என்னதான் நீங்கள் சமஸ்கிருதத்தில் வந்து மந்திரம் சொன்னாலும் தர்ஷன போடுங்கன்னு தமிழ் தான் சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய மீம்ஸ் வந்தது. இப்போ நம்ம அங்கே போகல. நம்ம ஏனென்றால் அடிச்ச அடி எல்லாமே சிக்ஸர்களாக போயிட்டுருக்கா. அப்போ இந்த மும்மொழிக்கு வந்து ஆதரவே இல்லாத பொழுது, அது மட்டும் இல்லை, அந்த சேலம் தரணிதரன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, 3 மொழி ஏன் கற்றுக்கணும்? 1, நாங்கள் 2 மொழியிலே சாதிச்சுட்டு இருக்கும்போது 3வது மொழியாக நாங்கள் ஏன் கற்றுக்கணும் அப்படின்றாங்க. அதாவது லாங்குவேஜுக்கே ஏன் 3 சப்ஜெக்டு? 2 எனஃப். 1 எங்கள் தாய்மொழி, இன்னொன்று நாங்கள் உலகை புரிந்து கொள்ள தொடர்பு கொள்ள ஆங்கிலம். அப்போ 3வது மொழி எனக்கு தேவையில்லாத சுமை 1. 2வது 3வது மொழி நாங்கள் இந்தியை தான் கற்றுக்கணும்னு சொல்லலை, எந்த மொழி வேணாலும் நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்னாடி வைக்கிறீங்க. ரைட், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் நீங்கள் நடத்தக்கூடிய கேந்திரிய வித்யாலயா இருக்கு இல்லையா, இந்தியாவுங்க ஒரு 1500 ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் எங்கேயுமே 3வது மொழின்ற மாநில மொழி எங்கேயுமே இடம்பெறவில்லை. எல்லா இடத்துலையுமே இந்தி, சமஸ்கிருதம், ஆங்கிலம், இதுதான். இது நல்லா கேட்டுக்கங்க. ஆக தமிழ்நாட்டில் ஒரு 53 ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்காங்களேன். இந்த 53 ஸ்கூல்லையும் ஹிந்தி ஆசிரியர் இருக்கிறார்கள், சமஸ்கிருத ஆசிரியர் இருக்கிறார்கள், ஆனால் ஒரு தமிழ் ஆசிரியர் கூட இல்லை. அதை சொல்லும்போது நல்லா பேசுவான் சார், பழம் மாதிரி பேசுவான் சார்னு ஒரு டயலாக் வரும். அந்த மாதிரி பழம் மாதிரி அவனுக்கு சொல்லுவாங்க. ஆமாம், இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல என்ன பிரச்சனை? இன்னொரு லாங்குவேஜை கற்றுக்கிறதுல பிரச்சனை இல்லை. அந்த லாங்குவேஜை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே 3வது மொழியில் நான் தேரவில்லை என்றால் நான் ஃபெயிலு. அதை நீ கணக்கில் எடுத்துக்குவேன். நான் ஃபெயில். நான் எதுக்கு தேவையில்லாமல் நான் இந்தியோ மற்ற மொழியில் கற்றுக்கிறோம்? சரி, இந்திய ஒருமைப்பாட்டுக்கு ஆதரவாக நாங்கள் இயங்குகிறோம், மும்மொழியை கற்றுக்கினா நல்லது, ரைட். அப்போ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைப்போம். நான் வந்து தெலுங்கு கற்றுக்கணும், அவன் வந்து தமிழ் கற்றுக்கணும், தமிழ்காரன் மலையாளம் கற்றுக்கணும். இந்த தென்னக மொழிகள்லேயே இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. இந்தியாவில் அஃபிஷியல் லாங்குவேஜை 15-22க்கு 15லேருந்து 22 வரையிலும் இருக்குதுன்னும் போது அத்தனை ஆசிரியர்களை எத்தனை பேரை சேர்ப்பீங்க? இது தேவையில்லாத சுமை. தேவையில்லாத பசங்க மொழிகள்லே உங்கள் ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தால் அவன் அப்புறம் என்னைக்கு அவன் மேக்ஸ் கற்றுக்கிறது, அவன் எப்போ சயின்ஸ் கற்றுக்கிறது, எப்போ பூலோகம் கற்றுக்கிறது, எப்போ வந்து வரலாறு கற்றுக்கிறது? நொட்டிக்கிட்டு இருக்கிறது இந்த மொழியிலே நொட்டிக்கிட்டு இருந்தால் அவன் எங்கே தான் கற்றுக்கிறது? தேவை உள்ளவன் எந்த மொழியாக தான் கற்றுக்குவான்றதான் இங்கே இருக்கிற ஸ்டேட்மெண்ட். அது நிரூபிக்கப்பட்டதும் கூட. சரிடா, நீங்கள் அவ்வளோ யோக்கியமாக இருந்தால் நீங்கள் அதெல்லாம் பண்ணியிருக்கணும்ல, உங்கள் ஊரில் கிடையாது. ஏன்னா அங்கே, அதாவது உத்தரப்பிரதேசம், ஹரியானா, இமாச்சல் பிரதேசம் எங்கேயுமே அந்த மாநில மொழிகள் கிடையாது. அங்கே அது வாட் இஸ் தட், மைதிலி, போஜ்பூரி, இந்த மாதிரி மொழிகள்லாம் அழிஞ்சிட்டு இருக்கு. அந்த ஸ்கூலில் என்ன வச்சுருக்கீங்க? சமஸ்கிருதம், ஹிந்தி, அவ்வளோதான். அந்த மாநில மொழிகளுக்கு இடமே இல்லை. இதுதாங்க நடந்துட்டு இருக்கு. அதனால தான் பிடிஆர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்திய அளவில் போய் அவங்கவுங்களுமே மொழிக்கு எதிரான போரில் களத்தில் குதிச்சாங்க. இது 1. 2வது, இப்போ கடனில் வந்து ஸ்டாலின் வந்து கடன் வாங்கிட்டார். 128% அதிமுக ஆட்சியில் ஒப்படைக்கப்பட்ட போது 128% இருந்தது. 93% எடுத்துன்னு வந்திருக்காங்க, கடன் அடைச்சிருக்காங்க.
இதை யாரும் பேச மாட்டாங்க. இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அரசியல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மிகப்பெரிய அரசியல் இயங்கிக்கிட்டு இருக்கிறனால தான் நம்ம வந்து உண்மையாக நம்ம வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு வரோம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா 3 மொழி கற்றுக்கங்கன்னுவாங்க. அதன் பிறகு மெல்ல இந்தியை தூக்கிட்டு சமஸ்கிருதம் எடுத்து வந்துடுவாங்க. அப்போ அவங்க நினைத்த இந்து ராஷ்டிரம் இது இன்னும் ஒரு 50 வருஷம் போச்சுன்னா தமிழே இல்லாமல் போயிடும். அப்போ ஹிந்தியும் தூக்கிட்டாங்கன்னா சமஸ்கிருதமும் ஆங்கிலம் மட்டுமே இருக்கும். இது செத்த மொழி நம்ம சொன்ன சமஸ்கிருதம் 50 ஆண்டு காலத்தில் அடுத்த தலைமுறைக்கு சமஸ்கிருதம் கற்றுக்கொள்ளப்படும் இந்து ராஷ்டிரம்ன்ற மாதிரி மாறி அவங்களுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுவாங்க. எதுனா நாக்பூரில் நம்ம கோல்வாக்கர் அவர் தான் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் தலைமையை நாக்பூரில் வந்து அமைத்து ஹிந்து ராஷ்டிரமாக மாற்றணும்னு அவர் சொன்னார். அதற்கான முயற்சிகளில் இப்போ இங்கே இருக்கிற மேல்தட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிராமணர்களும் அதற்கான விஷயங்களை செஞ்சிட்ருக்காங்க. அதனால தான் தமிழில் பேசினா பிச்சை எடுக்க முடியாது, அது பண்ண முடியாது, தமிழ் நீச பாஷைன்னு சொல்கிறதெல்லாம் காரணங்கள் இதுதான். என்னோட அடிப்படை இதுதான். இதைத்தான் அன்றே ஸ்மெல் பண்ண பெரியாராகட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், கலைஞராகட்டும், இன்றைய ஸ்டாலின் ஆகட்டும், எல்லாரும் அந்த வழியில் வந்து அதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு மிக முக்கிய காரணம் அதுதான். சரி, 3வது மொழி நீங்கள் படிக்கணும்னு சொல்கிறீங்க. 3 மொழிகளை அக்செப்ட் பண்ண ஊரில் எந்த ஸ்கூல்லையுமே ஏன் நீங்கள் அந்த 3 மொழியுடைய டீச்சர்கள் இல்லைன்னு கேட்டாங்க கிடையாது. பதில் இல்லை. ஏனென்றால் இவர்கள் முதல்ல ஏன்னா அண்ணா வந்து ஹிந்தி வந்து அலுவல் மொழியாக வைத்திருக்கலாம்னும் போது ஒரு ஷரத்து, அதாவது 2வது ஷரத்தில் வந்து அண்ணா அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு வாங்கி வச்சு கெசட்டில் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிருக்கார். அதை இவர்கள் உடைத்து எப்படியாவது நிச்சயமாக பேசி மக்கள்கிட்ட குழப்பத்தை உருவாக்கி அந்த 3வது மொழி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஒரே ஜிஓவில் உங்களை மிக ஈஸியாக தூக்கி போட்டு போயிட முடியும். ஏனெனில் அவர்கள் சட்டப்படி தான் நடப்பாங்க. ஆனால் அவர்கள் சட்டப்படி நடப்பதற்கு முன்பாக தேனொழுக பேசி நம்மளை கையெழுத்து போட வைப்பாங்க. இந்த கையெழுத்து போட்டதுக்கு பிறகு தான் இதெல்லாம் நடக்கும். இதற்கு கண்கூடாக இருக்கிறது தான் இப்போ நான் சொன்ன மாதிரி பாஜக ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களையும், பிஜேபி ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களையும் இதுதான் நிலைமை. சரிங்க, அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு வாதியாரக்காரனா இப்போ தான் வந்து தற்காலிக வாதியார்களுக்கு யாராவது வரீங்களான்னு கேட்டிருக்கான். எப்போ இந்த கேள்வியை கேட்டதுக்கு பிறகு. ஸோ இந்த அளவுக்கு வந்து இந்திய அளவில் மிகப்பெரிய வெற்றியை வந்து இந்த இருமொழி கொள்கை வந்து சக்ஸஸ் ஆனதுனால வட மாநிலத்தில் இருக்கிற யூடியூபர்லேருந்து நிறைய பேர் வந்து ஸ்டாலினுடைய அரசை வந்து பாராட்டி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இதற்காகத்தான் வந்து இவங்க வந்து கையெழுத்து இயக்கம் அது இதுன்னு நடத்தி பார்க்குறாங்க. பிஸ்கட்லாம் கொடுத்து குழந்தைங்கள்லாம் கூட்டி என்னென்னோ பண்ணி பார்க்குறாங்க. ஒன்றும் பப்பு வர மாட்டுது. இது ஒன்று. இன்னொரு விஷயம் ஒன்று நடக்குது. என்னென்றால் இந்த மும்மொழியில் இருமொழி கொள்கை பெஸ்ட்டு, மும்மொழி கொள்கை பெஸ்ட்டு அப்படின்னு பேசுனதில் எப்படி அவங்ககிட்ட பாயிண்ட்டே கிடையாதுன்றது நம்ம தரவுகளோடு வச்சுட்ருக்கோமா? இதை பார்த்ததுமே வந்து என்னன்னா அதில் கலந்துக்கிட்டவங்க போய் தலைமைக்கிட்ட சொல்ல ஏற்கனவே நம்மளுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகி இருக்குது ஊர் ஃபுல்லும் உலகம் ஃபுல்லும். அப்படி இருக்கும்போது இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாச்சுன்னா நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்கும். அதனால் இதில் நீங்கள் விளையாட வேணாம் அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். அதனால் அது நிறுத்தப்பட்டிருக்கலாம். நீங்கள் நல்லா கேட்டிங்கன்னா இந்திய அளவில் பிடிஆர் கொடுத்த அந்த விஷயங்களாக இருக்கட்டும், தமிழக பட்ஜெட்டில் வந்து ரூவை சேர்த்த விஷயங்களாக இருக்கட்டும், எதிராளியை வந்து கதிகலங்க வச்சிருக்குன்றது தான் உண்மை. ஓகே, அதனால தான் இப்போ எப்பயுமே இந்த மாதிரி இருக்கும்போது வந்து நாட்டினுடைய பிரதமர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவார். நான் வந்து வேலை செய்வதற்காக வந்திருக்கிறேன், உங்களுக்கு நான் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை வந்து இப்போ கூட வந்து 1950 வந்து ஷூ போட்டுட்டு இருந்தாராம். இன்றைக்கி இப்போ இருக்கிற உத்தரப்பிரதேச ஸ்கூலை பார்க்கும்போதே எல்லாம் நாரி போய் கிடக்குது. அவர் 1950 வந்து ஷூ போட்டால் அந்த ஷூவில் வந்து ஒயிட்டுக்கு வந்து சாக் பீஸை தேய்ச்சி அந்த ஒயிட்டு இதை வந்து பண்ணுவாராம். எனக்கு என்ன ஒன்றும் புரியவே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நாங்களும் சாக்கி பீஸ்லாம் எடுத்து விபூதி வச்சுட்டு போவோம். ஏன்னா நான் படித்தது வந்து ஒரு ஹையர் ஸ்கூலு. அங்கே விபூதி வைக்கலாம் உழைப்பானுங்கன்றதுனால அந்த விபூதி இழைச்சி இந்த சாக் பீஸு பல்பத்தெல்லாம் தரையில் இழைச்சி டக்குன்னு எடுத்து நெத்தியில் அப்படி வச்சுருவோம். அவர் அதுக்கே வந்து சொல்லுவார் எங்கள் வாத்தியார், நெத்தியில் என்ன பிஏ இல்லை பிஏ வைக்க பிஏ அப்படின்ற மாதிரிலாம் பேசுவார்னு வச்சுக்காங்களேன். சொல்கிறேன், அப்போ அந்த மாதிரி விஷயத்துக்கு பண்ணால் இவர் அப்பயே வந்து சாக் பீஸை வந்து தேய்ச்சாராம். இது அதை விட இன்னொரு ஒன்று உருட்டிருக்காரு. அதாவது ஒரு படித்த சர்டிஃபிகேட்டை காமின்னா நாங்கள் எல்லாருக்கும் காமிக்க மாட்டோம். என்ன இது? சரி, படித்தாரில் கூட படித்தவன் ஏனாவது இருப்பான்ல. இதுதான் நிதர்சனம். இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. புரியுதுங்களா? இதற்கு பேக் ஃபயர் ஆகிடும்ட்டு தான் அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பை தடை செய்திருக்கிறார்கள். அதாவது அவங்க இவரை வந்து மிரட்டியிருப்பாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவு போக மாட்டாங்க. அதாவது எரியறதை வந்து அடக்கணும், கொதிக்கிறத அடக்கணும்னா எரியறதை இழுத்தா போதும் இல்லை, அதுதான் அவங்க செய்வாங்க. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அவங்களுக்கோசரம்
இந்த ஒயரை கட் பண்ணி விடுறது, பேசிகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு முடிஞ்சு போச்சு. அது வந்தால் தானே நீங்கள் வந்து அது இதுவாக போகும், பேச்சு பொருளாகும். அதை நான் முன்னாடியே கட் பண்ணிடுறேன்னு கட் பண்ணிட்டாங்க. ஆனால் என்னென்னா எனக்கு தெரிந்து இந்த ஏன்னா அவருக்கு இப்போ ஆண்டனியை பொறுத்தவரையிலையும் அவருக்கு ஏற்கனவே கிறிஸ்துவ முத்திரை குத்தி பாவாடை முத்திரை குத்தி அவருக்கு வந்து கேள்வி கேட்பாங்க. இதை இந்த இடத்துல இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. அவர் வந்து அவருடைய தொழிலையோ மற்ற விஷயத்தையோ காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு, ஏன்னா அதுக்கு சார்ந்த நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்துக்காக அவங்களால வந்து அதை வந்து பலி கொடுக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இதெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் போட்டு பண்ணாலே கூட என்ன ஆகுன்னா, நாங்கள் ஒரு விஷயத்தை தடுத்தும் நீ வந்து அதை அனுப்புகிறேன்னா அப்போ வந்து வெளிநாட்டு சதிக்கு இது அதுன்னு ஏதாவது சொல்லி அதுக்கும் பிரச்சனை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆக இங்கே கலந்து கொண்டவர் இருக்காங்கல்ல, அவங்க தனி மனிதர்கள், அவங்க நீ ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேர் சொன்னது என்னென்னா, அவங்க வந்து யூடியூப்பில் அதை போடணுன்ட்டு. யூடியூப்பில் போடலாம், ஆனாலும் நான் ஒன்று தடுத்த ஒரு விஷயத்தை நீங்கள் போகிறீங்கன்னா உங்கள் அக்ரிமெண்ட்டை நான் கேன்சல் பண்ணுற மாதிரி அது போகும். ஆனால் பங்கு பெற்றவர்கள் இருக்காங்கல்ல, அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தனிப்பட்ட முறையில் என்ன நடந்ததுன்றதையும் என்ன சார்பாக நாங்கள் பேசணுன்றதையும் அவங்க பேசினாலே இந்த நிகழ்ச்சி வந்து எல்லா இடத்துக்கும் போய் சேரும். அதை செஞ்சாலே போதும். ஏன்னா அந்த லோகோவோடு அந்த இடத்துலேயே நீங்கள் பேசினா தானே பிரச்சனை. அதை நீங்கள் போட்டால் தானே, ஏன்னா இது போடுறதுக்கு வாய்ப்பே வராதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் வந்து அவங்க வந்து மிக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அப்போ கலந்து கொண்டவர்கள் பேசினா இதிலேருந்து வெளிவரலாம் அப்படின்றத இங்கே நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் அதற்கான தீர்வை நான் பார்க்குறேன். அதர்வைஸ் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அதனால தான் அண்ணா சொன்னார், வந்தார்கள் இன்னும் வருவார்கள். அவர் வந்து வந்தார்களோடு நிற்கலை. 1930 இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. 1967 அந்த ஆள் சொல்றாரு, வந்தார்கள் வருவார்கள். பாஸ்ட் டென்ஸ்ல முடிக்கல, ஃபியூச்சர் டென்ஸ் சொல்றாரு. ஆக நாம் விழிப்போடு எப்பொழுதுமே இருக்க வேண்டும்ன்றாரு. அதுதான் மேட்ரு. ஸோ வேற என்ன, இது குறித்தான உங்கள் கருத்துக்களை ஏதாவது பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகரன். வணக்கம்.